வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொலிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்குறோன்னா டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 2025 28 ஏப்ரல் 2025 அன்றைக்கி மேட்ச் நம்பர் 46 முடிஞ்சிருக்கு. அந்த 46 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸும் விளையாடினாங்க. அந்த போட்டியில் ஒரு அற்புதமான வெற்றியை ஆர்சிபி பெற்றிருக்காங்க. அந்த போட்டிக்கு அப்புறம் ஒரு அணியும் எங்கே பிளேஸ் ஆகியிருக்காங்க. டாப் 1 to 5 பெருத்த மாற்றங்கள் நடந்திருக்கு. ஏன்னா 2 போட்டிகள் நடந்தன. மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் எல்எஸ்ஜி. அதில் வந்து மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணினாங்க. அதே போல் ஆர்சிபி டிசி, அதில் ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதால் பெருத்த மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த மாற்றங்களுக்கு அப்புறம் ஒரு அணியும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு போகலாம். நேற்றைய வெற்றியின் மூலம் ஆர்சிபி முதல் இடத்திற்கு முன்னேறி இருக்காங்க. இரண்டாவது இடத்தில் குஜராத் டைட்டன்ஸ். நேற்றைய வெற்றியின் மூலம் மும்பை இந்தியன்ஸ் 5வது இடத்திலிருந்து ஒரு ஜம்ப் பண்ணி 3வது இடத்திற்கு முன்னேறி இருக்காங்க. 4வது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ். ஏன்னா அவங்க நேற்று ஆர்சிபியோட அந்த போட்டியில் தோத்துட்டாங்க. 5வது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ். 6வது இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸோட ஒரு தோல்வி அடைஞ்சாங்க. அதில் அவங்க 6வது இடத்துல இருக்காங்க. 7வது இடத்துல கல்கட்டா நைட் ரைடர்ஸ். 8வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 9வது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ். அவங்க இன்னைக்கு ஒரு போட்டி ஜிடியோட விளையாட போகிறாங்க. 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இதுதான் பாயிண்ட்ஸ் டேபிள். ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் முதல் இடத்தில் இருக்காங்க. 10 போட்டிகள் விளையாடி 7 வெற்றி 3 தோல்விகள் 14 புள்ளிகள். 2வது இடத்துல குஜராத் டைட்டன்ஸ் 8 போட்டிகள் விளையாடி 6 வெற்றி 2 தோல்விகள் 12 புள்ளிகள் பெற்று 2வது இடத்துல. மும்பை இந்தியன்ஸ் நேற்றைய வெற்றி 3வது இடத்துல இருக்காங்க. 10 போட்டிகள் விளையாடி 6 வெற்றி 4 தோல்விகள் 12 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. 4வது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் 9 போட்டிகள் விளையாடி 6 வெற்றி 3 தோல்விகள் 12 புள்ளிகள் பெற்று 4வது இடத்துல. 5வது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் 9 போட்டிகள் விளையாடி 5 வெற்றி 3 தோல்விகள் 11 புள்ளிகள். ஒரு போட்டி மழையால் புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டது. 6வது இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 10 போட்டிகள் விளையாடி 5 வெற்றி 5 தோல்விகள் 10 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. 7வது இடத்துல கல்கட்டா நைட் ரைடர்ஸ் 9 போட்டிகள் விளையாட 3 வெற்றி 5 தோல்விகள் 7 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. அந்த புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டதால். 8வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 9 போட்டிகள் விளையாடி 3 வெற்றி 6 தோல்விகள் 6 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. 8வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 9வது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் 9 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 7 தோல்விகள் 4 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் 9 போட்டிகள் விளையாடி 7 தோல்வி 2 வெற்றி 4 புள்ளிகள் பெற்று 10வது இடத்துல இருக்காங்க. ஸோ நேற்று நடந்த 2 போட்டிகளோட ஒரு சின்ன ரிவ்யூ என்னன்னு பார்த்துடலாம். மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் எல்எஸ்ஜி. அதில் வந்து மும்பை இந்தியன்ஸ் முதல்ல பேட் பண்ணினாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 215 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் எவ்ரி ஒன் அப்படின்னு தான் சொல்லணும். ரிக்கல்டன் ஒரு 58 ரன்னு, வில் ஜாக்ஸ் 29 ரன்னு, அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். சூரியகுமார் யாதவ் ஒரு அற்புதமான 54 ரன்கள். அதுக்கடுத்து நமன் தீர் வந்து ஒரு 25 ரன் 11 பாலில். பாஷ் வந்து 20 ரன்கள் 10 பாலில். ஸோ நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 215 ரன்கள் எடுத்திருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விளையாடின எல்எஸ்ஜி அந்த அளவுக்கு விளையாட முடியல. ஏன்னா அவங்களோட ஓப்பனர் மார்க்ரம் வந்து 9 ரன்கள் அவுட் ஆகிட்டார் 11 பந்துகளில். மிச்சல் மார்ஷ் கொஞ்சம் நின்னார் 34 ரன்கள். நிக்கோலஸ் பூரனும் ஓரளவுக்கு 27 ரன்கள் எடுத்தார். ஆனால் பந்த் மார்க்ரம் 2 பேரும் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அங்கேயே முடிஞ்சது அவங்களோட சேசிங் ஹண்ட்டு. ஆயுஷ் பாண்டாய் பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரன்கள். இம்பேக்ட் பிளேயராக வந்தார் டேவிட் மில்லர் 24 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. அப்துல் சமத்
2 ரன்கள். ரவி பிஷ்னாய் நல்ல பந்து வீசினார், அவர் வந்து 13 ரன்கள். அவேஷ் கான் டக் அவுட்டு. பிரின்ஸ் யாதவ் 4 ரன்கள், அவரும் அற்புதமான பந்து வீச்சை வெளிப்படுத்தினார். ரேத்தி வந்து ஒரு ரன் தான். ஸோ நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 161 ரன்கள். இதனால் மும்பை இந்தியன்ஸ் 54 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. மும்பை தரப்பில் பார்த்தீங்கன்னா பும்ரா இம்பேக்ட் பிளேயராக வந்தார், 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். டன் பவுல்ட் 3 விக்கெட்டுகள், வில் ஜேக்ஸ் 2 விக்கெட்டுகள். ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமாக பந்து வீச்சை வெளிப்படுத்தினாங்க. அதில் தான் அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் உள்ள எல்எஸ்ஜியை வந்து அவங்களால 161 ரன்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடிந்தது. அதனால் 54 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் ஒரு அற்புதமான வெற்றியை பெற்று 5வது இடத்திலிருந்து புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறி இருக்காங்க. அடுத்த போட்டியோட ரிவ்யூ பார்க்கலாம். 46வது போட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் முதல்ல பேட் பண்ணினாங்க. அவங்க வந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை வந்து 162 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. பொருள் வந்து 28 ரன், டியூப்ளசிஸ் 22, கருண் நாயர் 4 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. கேஎல் ராகுல் 41 ரன்கள், அதுவும் 39 பந்தில். அக்ஷர் பட்டேல் 15 ரன்கள் 13 பந்தில். ஸ்டப்ஸு 18 பந்துகளில் 34 ரன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கம் வந்து 12 ரன்கள் 6 பந்துகளில். ஸோ நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் பார்த்தீங்கன்னா 162 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. 8 விக்கெட்டுகளை வந்து தொடர்ந்து வெள்ளன ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பார்த்தீங்கன்னா 163 ரன்கள் அப்படின்ற இலக்கோடு விளாண்டாங்க. கோலி ஒரு அற்புதமான 51 ரன்கள் எடுத்தார். படிக்கல் டக் அவுட் ஆகிட்டார். அதே போல் பட்டிதார் 6 ரன்களில் ரன் அவுட் ஆகிட்டார். ஆனால் குருணால் பாண்டியா வந்து அவர் தான் ஆர்சிபிக்காக இந்த வருஷத்தில் கிளக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். நிச்சயமாக கோலி அற்புதமான பேட்டிங் திறனை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் குருணால் பாண்டியா குருஷியல் ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு 47 பந்துகளில் 73 ரன்கள் எடுத்தார். டிம் டேவிட் 5 பந்துகளில் 19 ரன், 1 சிக்ஸ் 3 பவுண்ட்ரி. ஸோ 18.3 ஓவரில் அடிச்சு முடிச்சிட்டாங்க. குருணால் பாண்டியா மற்றும் ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டார். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் தரப்பில் அக்ஷர் பட்டேல் வந்து 2 விக்கெட்டை எடுத்தார். அதுக்கடுத்து செமேரா வந்து 1 விக்கெட்டை எடுத்தார், ஒரு ரன் அவுட் ஆகிட்டு. ஸோ மொத்தத்தில் 18.3 ஓவரில் முடிச்சுட்டு பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்புக்கு போயிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்தது. நிச்சயமாக ஒரு அற்புதமான வெற்றி. டெல்லி கேபிட்டல்ஸ் 4வது இடத்துல இருக்காங்க இப்போதைக்கு. அடுத்தது இப்போ நம்ம இன்றைக்கி நடக்க போகிற போட்டியோட ப்ரிவியூ பார்க்கலாம். இதில் இந்த போட்டி 28 ஏப்ரல் 2025 அன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் ஆர்சிபி விளாட்றாங்க. இந்த போட்டி வந்து ஜெய்ப்பூரில் நடக்க போகுது. 47th மேட்சாக. ஸோ நிச்சயமாக குஜராத் டைட்டன்ஸ் வந்து அவங்க வந்து அந்த டாப் பொசிஷனில் டாமினண்ட்டாக இருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2nd பிளேஸில் இருக்காங்க. இன்றைக்கி பெறக்கூடிய வெற்றி அவங்கள டாப் பொசிஷனுக்கு கூட்டு போவோம். அதே போல் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் இந்த போட்டியிலிருந்து வெற்றி பெற்று ஒரு கூடுமான வரையிலும் அவங்களோட ப்ரைடை காப்பாற்றிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஸோ டீமை பார்க்கலாம். பராக் கேப்டன், த்ருவ் ஜுரேல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, ஹெட்மயர், துபே, ஆர்ச்சர், ஹஸ்ரங்கா, துஷார் தேஷ்பாண்டே, இந்த மாதிரி ஒரு நல்ல லைனப் வச்சிட்ருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கிளிக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். குஜராத் டைட்டன்ஸ் சுப்மன் கில் கலக்கிறாரு. ஜோஷ் பட்லர் சொல்லவே தேவையில்லை. சாய் சுதர்ஷன் முதல்ல ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். சாய் சுதர்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராகுல் தெவேத்தியா, ஷாருக் கான், ருதர்ஃபோர்ட், வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், சாய் கிஷோர், பிரசித் எல்லாருமே வந்து அழகாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க குஜராத் டைட்டன்ஸில். நிச்சயமாக அவங்க அணி வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு வந்து டீம் எஃபர்ட் தான் ஒரு முழு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காணொலி கண்டதற்கு நன்றி, வணக்கம். நாளைக்கு இந்த போட்டியோட ரிவ்யூ ப்ளஸ் அடுத்த போட்டியோட ப்ரிவ்யூவை நாம் பார்க்கலாம். நன்றி.